வணக்கம் நண்பர்களே. இன்றைய பயணம் நம்மை அழகியல், ஆன்மீகம், வரலாறு எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கும் ஒரு கோவிலுக்கு தள்ளிச் செல்கிறது. அது கணபதீஸ்வரர் டெம்பிள், திருச்செங்காட்டாங்குடி. முன்னொரு பொருளின் விநாயகர் கோயிலாக இங்கு மட்டுமல்ல, இக்கோவில் ஒரு கால தொழிலாளர்களின் உளவுத்திறம் போலவும் உள்ளது. தன்னுடைய தோற்றம், சிற்பங்கள், பழக்க வழக்கங்கள் அனைத்திலும் அற்புதம் நிறைந்ததும். கோயிலின் அறிமுகம். திருச்செங்காட்டாம்குடி கிராமத்திலே இந்த ஆலயம் அமைந்துள்ளது. வரலாற்றில் கணபதீஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டது. அந்த பெயர்தான் இங்கு கணபதி சிவபெருமான் ஒருவராக அரசுரல்களை பெற்றுள்ளார் என்பதை குறிக்கும். கோயிலின் மைய தெய்வம் சிவனே. உத்திரபசுபதீஸ்வரார் என்றாலும் இதற்கு மேலாக கணபதீஸ்வரார் என்றொரு சன்னதி, அதற்கு கலையும் அகங்காரம், தனித்துவ சிற்பங்கள். அப்படியானால் இக்கோவில் ஏன் பிரமுகமாக உள்ளது என்றால், இங்கு நரமுக விநாயகர் இருப்பதுதான் கவனத்தை ஈர்க்கிறது. மேலும் ஆலயம் சவ்வம்பு பூர்த்தியாக உள்ளது. சிவனை முதலில் வழிபட்டு பிறகு கணபதி. இதே மறுபடியும் அந்த ஆன்மீக உணர்வை வளர்த்துச் செல்லும் வழி. புராணக் கதை மற்றும் பழமையான வலிமை. மற்றொரு புராணம் சொல்வதாவது, கணபதி என்று அறியப்பட்ட விநாயகர் கஜமுகசுரா என்ற ராட்சசனைக் கொன்றபின் அதனால் ஏற்படும் பழிவழியை குறைக்க தன் தந்தை சிவபெருமானிடம் வணங்க வந்தார். அதுக்காக இங்கு அவர் தனக்கான திருநாமத்தை பெற்றார். மேலும் வாதாபி கணபதி வடிவம் கொண்ட சிலையை பழங்கால பல்லவாவின் அதிபர் பரஞ்சோதியின் வெற்றியின் நினைவில் வெற்றி கிண்டலாக கோவிலுக்கு கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆலயத்தில் காணப்படும் சில முக்கிய விசேஷங்கள். பிரசாதமாக அஷ்டசம்ஹார மூர்த்திஸ் எனப்படும் 8 வகையான சிவர் வடிவங்கள் இக்கோவிலில் ஒரே சுற்றுப்பாதையில் வரிசையாக உள்ளது. இன்னும் ஒரு அற்புதம், அர்த்தநாரீஸ்வரா, பிரம்மா, நால்வர், நாகர், ட்வின் பைரவாஸ் போன்ற தெய்வங்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறது. பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் குறிப்பிட்டது. இந்த ஆலயம் ஆன்மீகம் நிறைந்த இடம். பக்தர்கள் மன அசுவாசங்கள், குடும்ப பிரச்சனைகள், வாழ்க்கை தடைகளை நீக்க வழிபடுவார்கள். கூடுதல் விசேஷமாக பித்தா தீர்ப்பு வழிபாடுகளுக்கும் சிந்தனை அமைதிக்கும் இக்கோவில் புனிதமாக கருதப்படுகிறது. திருவிழாக்கள். ஆலயத்தில் நடக்கும் முக்கிய திருவிழாக்கள்: பிள்ளைக்காரி ஃபெஸ்டிவல், குழந்தை உணவு சமைப்பின் வித்தியாசமான விழா, சித்திரை பரணி மாதம். மார்கழி சடையா சஷ்டி கணபதி ஃபெஸ்டிவல், டிசம்பர் ஜனவரி மாதம். இதர முக்கிய விழாக்கள் சிவராத்திரி, திரிகார்த்திகை, ஐப்பசி அன்னாபிஷேகம். பயண வழிகாட்டுதல். இந்த ஆலயத்திற்கு வருவது மிகவும் எளிது. திருச்செங்காட்டாம்குடி கிராமம் நன்னிலம் அருகே. தங்கள் பல்வேறு நகரங்களிலிருந்து அங்கு செல்லல் வழிகள் சிறப்பாக உள்ளது. கோயில் நேரம் காலை 6:45 முதல் 12 மணி மற்றும் மாலை 5 முதல் 8 மணி. கணபதீஸ்வரர் கோவில். இது ஒரு வழிபாட்டுத் தலம் முதலும் வரலாறு, ஆன்மீகத் தளம் இதயம் ஒன்றிணையும் இடமும்தான். இந்த கோவிலின் அமைதி இதயத்தில் ஒரு அமைதியான சுகத்தை தருகிறது. அதனால் ஒருமுறை செல்லும் போது உங்கள் வாழ்வின் உச்சுருவில்தான் இங்கு ஆராதனை செய்யுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவை ரசித்திருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தலப்பயணம் காட்சி உரையோடு சந்திப்போம். நன்றி.